அது அழகிய மாலை நேரம். மெல்ல மெல்ல இருள் காட்டை மூடிக்கொண்டிருந்தது. அந்த அடர்ந்த காட்டுக்குள் தனியாக ஒரு பெண் நடந்து கொண்டிருந்தாள். அவள் மனசு மட்டும் அந்த காட்டை விடவும் அடர்ந்த இருளிலிருந்தது. ஒவ்வொரு மரமும் அவளிடம் நிற்க, சுவாசிக்க என்று சொல்லும் போல இருந்தது. காற்று மெதுவாக அவள் முகத்தைத் தொட்டது. அமைதி அவளை சுற்றி நிற்கும்போது அவள் ஓடிக்கொண்டிருந்த உண்மை அவளுக்கே புரிந்தது. காடு அவளை பயமுறுத்தவில்லை, அவளின் எண்ணங்கள்தான் அவளை சோர்வடையச் செய்தது. ஒரு பெரிய மரத்தடியில் அவள் அமைதியாக அமர்ந்தாள். கண்களை மூடினாள். அந்த ஆழமான அமைதியில் தன்னுடைய இதயத் துடிப்பை கேட்டாள். அந்தத் துடிப்பு மெதுவாக சொல்லியது, "நீ பலவீனமில்லை." அவள் மெதுவாக கண்களைத் திறந்தாள். இருள் இன்னும் இருந்தது, ஆனால் அவள் மாறியிருந்தாள். அந்த நொடியில் அவள் ஒரு முடிவெடுத்தாள். இனி நான் ஓடமாட்டேன், இனி நான் உடைய மாட்டேன். என்னுள் இருக்கும் அமைதியே என் மிகப்பெரிய சக்தி. காற்று பலமாக வீசியது. மர இலைகள் சத்தமாக அசைந்தது. அது ஒரு சத்தமில்லை, ஒரு அறிவிப்பு. அந்த நாளிலிருந்து அவள் இருளைக் கண்டு பயப்படவில்லை. அவள் தனிமையை வென்றாள். ஏனெனில் காட்டின் நடுவில் அவள் கண்டுபிடித்தது பாதையல்ல, தன்னுடைய சக்தி. மற்றும் அந்த நாளுக்குப் பிறகு அவள் வாழ்க்கை மாறவில்லை, அவளே ஒரு வலிமையான வாழ்க்கையாக மாறினாள்.